வெல்கம்ஸ் டு ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, பருப்பு போலி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம வந்து கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சுருக்கோம். எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோ சிஸ்டர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முன்னாடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நான் வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு வந்து கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 4 மணி நேரம் போல் நல்லா ஊறி இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் வந்து மாற்றிடலாம். இப்போ குக்கரில் வந்து பருப்பு வேகிற அளவுக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிடலாம். அப்படியே வந்து கொஞ்சமாக வந்து உப்பும் சேர்த்துடலாம் இதோட. இப்போ இதோட வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்து நெய் விட்டுடலாம். நெய் விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் போல் நல்லா வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பருப்பு நல்லா வந்துருச்சு. 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து ஒரு நைஸாக வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன்றும் பாதியமாக இருக்கக்கூடாது, நைஸாக இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம போலி செய்யறதுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு வந்து நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நல்லா சலித்து எடுத்திருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த கோதுமை மாவோட ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அதையும் இதோட சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு, அதாவது மாவுக்கு தேவை அளவு வந்து உப்பு, அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதோடையே வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்து நெய் விட்டுடலாம். நெய் விட்டுட்டு மாவில் வந்து எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. மஞ்சத்தூள், உப்பு, நெய் எல்லாமே வந்து 3மே மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தமாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாக வர மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதோடையே வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். நெய் ஊற்றி பிசைங்க. இல்லைன்னா கூட நீங்கள் நார்மலாக எண்ணெய் இருக்கும், அது கூட நீங்கள் ஊற்றி கூட பிசைஞ்சிக்கலாம். இப்போ நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு மணி நேரம் போல் இந்த மாவு வந்து நல்லா ஊற வைங்க. ஊற வைக்கும்போது நம்மளுக்கு இன்னுமே வந்து இந்த மாவு வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இது 1 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். இப்போ உள்ளே வைக்கிற பூரணை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவு வந்து நான் வெல்லம் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா வெல்லத்தில் வந்து மண் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், அடுப்பில் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் வந்து கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு கடாயில் கரைச்ச வெல்லத்தை வந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து இது வந்து நல்ல ஒரு கட்டியான ஒரு பாகு டைப்புக்கு நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு வரட்டும். இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ இதோட வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு பிஞ்ச் அளவு வந்து உப்பும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலப்பருப்பு இருக்குது இல்லையா, இப்போ அதையும் இதோட நம்ம சேர்த்துடலாம். கடலப்பருப்பு வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வந்து அரைச்சி எடுக்கணும். ஒன்றும் பாதியமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கும் போது தான் அதோட பூரணம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து நம்ம ஊற்றிருக்க கடாயில் வந்து பேனில் வந்து ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கடைசியாக வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் வந்து நெய் விட்டுட்டு இதையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியும் ஒட்டாமல் வரணும். இதை கரெக்டான ஒரு பதம். இப்போ நம்மளோட பூரணம் வந்து ரெடி ஆகிருச்சு. இதை வந்து சூடு ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நம்ம பிடிச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம போலி தட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு பட்டர் ஷீட்டில் ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து மாவு எடுத்துகிட்டு அது வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தட்டி எடுத்துடலாம்.
இப்போ நாம் உருண்டை பண்ணி வச்சுருக்க பூரணத்தை வந்து அதோடு வச்சுட்டு ஃபுல்லாக மாவு ஃபுல்லாகவே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுற மாரி எல்லாத்தையும் சுற்றி நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். எங்கேயுமே கேப்பு தெரியாத மாரி இப்போ வந்து நல்லா இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம தட்டி எடுத்துடலாம். ரொம்ப மொத்தமாக தட்டக்கூடாது, ஓரத்தில் மொத்தமாகவே இருக்கக்கூடாது, வேகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நீங்கள் ரொம்ப மெலிசை எந்த அளவுக்கு மெலிசை தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மாவு நல்லா தட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து கல்லும் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ நான் தட்டி வச்சுருக்க போலியே இதோட போட்டுடலாம். பாருங்கள், அழகாக ஒட்டாமல் வந்துருச்சு. இந்த மாதிரி கரெக்டாக வரணும் உங்களுக்கு, அப்போ தான் போலி நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது மேலே வந்து நம்ம வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வந்து நெய் கூட விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் பரவுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு. இதேமாரி எல்லா பக்கம் நல்லா ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகி வரணும். இப்போ இந்த பக்கமும் எண்ணெய் விட்டு நீங்கள் எல்லா பக்கம் பரவுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவே இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட போலி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சுருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். போலினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவில் ஈஸியாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக செஞ்சுருக்கோம். வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.